மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் இணைகிறாரு. திரு பிரியன், நீங்கள் அந்த கட்சியை நன்கு அறிபவர். டாக்டர் ராமதாஸ் கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போயிருந்த போது கூட நீங்கள் உங்கள் புத்தகத்தை, நீங்கள் உங்கள் பங்களிப்போடு உருவான அந்த புத்தகத்தை பற்றி அவர் ஸ்லாகித்து சொன்னார். ஸோ அந்த கட்சியுடைய அமைப்பு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதனது காரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதனது விளைவுகள் என்ன, யார்கிட்ட இன்னைக்கு நிர்வாகிகள் மத்தியில் யாருக்கு லாயல்ட்டி அதிகம் இருக்குது, டாக்டர் அன்புமணிக்கா டாக்டர் ராமதாஸுக்கா? இன்னைக்கு ரியாலிட்டி என்ன, இது எப்படி பேன் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க இந்த சர்ச்சை? 26 தேர்தலை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் கட்சி தொண்டர்கள்ட்ட ஒரு உற்சாகத்தை குறைக்கும் ஆக்சுவலா. ஸோ இது ரெண்டு பேருமே, அதாவது டாக்டர் ராமதாஸ் அவருடைய பங்களிப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடுத்ததில் அவருடைய பங்கு என்பது மகத்தானது, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் மற்ற கட்சிகளெல்லாம் நீங்க பார்க்கலாம், அடுத்த கட்டத்துக்கு தலைமையை கொண்டு போற ஒரு நிலைமை தான் இருக்கு. அதனால அடுத்த கட்டத்துக்கு தலைமையை கொண்டு போகும்போது டாக்டர் அன்புமணியிட்ட தலைமையை கொடுத்தார். ஸோ அன்புமணியிட்ட தலைமையை கொடுத்த பிறகு அவர் சுதந்திரமா செயல்படுறதுக்கு அனுமதிக்கணும். டாக்டர் ராமதாஸ் ஒரு ஆலோசகர் லெவல்ல இருந்து அட்வைஸ் பண்ணலாம். அவர்கிட்ட முழு சுதந்திரத்தை கொடுத்து கட்சி எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இடையில இப்போ போன வருஷம் பொதுக்குழுல முகுந்தரை இளைஞரணி செயலாளர் திடீர்னு அனௌன்ஸ் பண்றார். அது மேடையிலேயே அன்புமணி அவர்கள் எதிர்த்தார். அந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவுக்கு மறைஞ்சது பின்னாடி. அப்புறம் திருவண்ணாமலை கும்பகோணத்துலாம் ஒரு பொதுக்கூட்டம் 2 பேரும் முனைந்து நடத்தினாங்க. சரி, கருத்து வேறுபாடுகள் மறைந்து விட்டதுதான் எல்லா கட்சிக்காரர்கள் நினைத்தார்கள். இப்போ எலெக்ஷன், இப்போ மறுபடியும் இந்த விஷயங்கள் இப்போ மேல வந்த பிறகு செயல் தலைவராக அன்புமணியை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக தேர்தலை நோக்கி போகும்போது அந்த கட்சிக்காரர்களின் உற்சாகத்தை கண்டிப்பாக குறைக்கும். ஏன்னா இப்போ கட்சி டாக்டர் ராமதாஸ் முழு மதிப்பு வைத்திருந்தாலும் கட்சி தொண்டர்கள் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு தலைவர் அன்புமணி என்று அளவில் தான் அவங்க செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுதான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு, எதிர்காலத்துக்கு நீங்க கட்சியை கொண்டு போகணும்னா தலைமையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா நீங்க அன்புமணிக்கு சுதந்திரம் கொடுத்து செயல்பட வைக்கணும். நீங்க அவருக்கு வழிகாட்டியா இருக்கலாமே தவிர தேர்தலை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது கருத்து மாறுபாடுகள் வெளியில் தெரியும்படி நடந்தா அது கட்சியுடைய ஏற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கட்சி இப்போ அன்புமணியை தலைவராக எடுத்து செயல்பட துவங்கி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு நடுவில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய முடிவை அன்புமணி மூலமாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளலாமே தவிர இடையில் புகுந்து இந்த மாதிரி சொல்வது என்பது கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வரப்போற தேர்தலை நோக்கி போகும்போது மேலும் உற்சாகத்தை கட்சிக்காரர்களை குறைக்கும் என்பது என் கருத்து. ஒரு கப்பலுக்கு 2 மாலும் இருக்க முடியாது. ஸோ இப்போ டாக்டர் அன்புமணி வில் ஃபால் இன் லைன், இதை எப்படியே ஏற்றுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் தலைவர் நம்ம அப்படியே அவர் சொல்படி கேட்போம் அப்படின்னு அவர் செயல்பட ஆரம்பிப்பாரா, இல்லை அவர் மாறுபட்ட நிலை எடுப்பாரா? அப்படி எடுக்கும் பட்சத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். இப்போ ஒரு கூட்டணி அப்படின்னு அணுகும்போது கூட டாக்டர் ராமதாஸ்கிட்ட பேசணுமா, டாக்டர் அன்புமணிகிட்ட பேசணுமா, யாருக்கு செல்வாக்கு, எது நிலைக்கும் அப்படிங்கிற அணுகுமுறைகள்லாம் மற்ற கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது சுமூகத்துக்கு வருமா, இல்ல இது இன்னும் குழம்பிதான் தெரியுமா? அந்த கட்சிக்கு கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா, தரக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா தலைமை பொறுப்புல யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் கூட்டணி பேச வரவங்க அவங்க கிட்ட பேச முடிவெடுக்கிற லெவல்ல யார் இருக்காங்க அப்படின்னு. முடிவெடுக்கிற லெவல்ல நீங்க ஒருத்தரை நியமிச்ச பிறகு நான் அவருக்கு ஆலோசனை சொல்ற லெவல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்குமே தவிர நான் தான் முடிவெடுப்பேன் என்று அவர் கொஞ்சம் வயதாகிவிட்டது. அவரால் முன்பு போல சுற்றுப்பயணங்கள் செய்ய முடியல. அந்த வேலையை இப்ப டாக்டர் செஞ்சுட்டு இருக்காரு. வரப்போற 11th அன்னைக்கு மகாலிபுரத்தில் ஒரு பெரிய மாநாடு, சித்ரா பௌர்ணமி மாநாடு 12 வருடங்களுக்கு பிறகு அவங்க நடத்துறாங்க. ஆக்சுவலா அந்த மாநாடெல்லாம் வெற்றிகரமா நடத்துறதுக்கு அன்புமணி ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல நீங்க இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்தா கூட கூட்டணி பேசுறவங்க யார்கிட்ட பேசுவாங்க, யார் முடிவெடுப்பாங்க போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் பெரும்பாலான தொண்டர்கள், எனக்கு தெரிஞ்சு 90% தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தாலும் கூட அடுத்த கட்ட தலைமை என்பது அன்புமணி என்பதில் அவர்கள் டாக்டர் ராமதாஸை பார்த்து எதிர்காலம்னு டாக்டர் அன்புமணியை பார்க்கறாங்க பண்ணிவிட்டார்கள். அதனால மற்ற கட்சிகளும் கூட்டணி பேசும்போது அன்புமணியை நாடிதான் போவார்கள் என்று என் கருத்து. இப்போ நீங்கள் இப்போ விரைவிலேயே மாநாடு வரப்போகுது. நீங்கள் சொல்கிறது போல் அந்த காலத்திலாம் பாமகவுடைய சித்ரா பௌர்ணமி மாநாடுன்னா அதுக்கு ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். அதுவும் இந்த குழப்பத்துக்கு அடுத்தது வரும்பொழுது இது அங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சார்ஜ் அட்மாஸ்பியராக இருக்கும். அதில் 2 பேரும் 2 நிலைப்பாடுகள் எடுக்கும்பொழுது அந்த தொண்டர்கள் எப்படி அணுகுவாங்க, அதில் எப்படி வெளிப்படும் நினைக்கிறீங்க? இதுக்கு இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னாடி அவங்களுடைய குடும்ப பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆக்சுவலா
அந்த பிரச்சனைகளை வந்து அவர்கள் பேசி தீர்த்து கொண்டு விட்டார்கள் என்றால் இந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக நடக்கும். அதுல வந்து இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்த்த பிறகு நடத்திக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேரோட கருத்து வேறுபாடுகளை முக்கியம் வந்து இப்போ பதவி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல உறவினர்களுக்கு பதவி கொடுப்பது போன்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி தீர்க்கலாம். அது அன்புமணி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்த பிறகு அன்புமணி அவர்கள் எந்த காலகட்டத்தில் யாருக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்ப அவர் கொடுக்க போறாரு. அவருக்கு இன்னும் டாக்டர் ராமதாஸ் சொல்லி அதை மறுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. சோ அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் உள்ள அந்த கருத்து வேறுபாடு, கூட்டணி சம்பந்தப்பட்ட கருத்து, அரசியல் ரீதியாக சில கருத்து வேறுபாடு இருந்தா கூட குடும்ப ரீதியில சிலருக்கான நியமனங்கள் குறித்த கருத்து இப்ப அந்த குடும்பம் வந்து உங்களுக்கு தெரியும் முடிச்சுட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு அது நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. வரப்போற தேர்தலை முன்னிட்டு கட்சி இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே அவர்கள் சீக்கிரம் வந்து அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து மாறுபாடுகளை தீர்த்து கொண்டு சுமூகமாக தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக காட்சியளிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக கட்சிக்காரர்களிடம் இருக்கிறது. ரொம்ப ஒரு க்ளோஸ் நிட் ஃபேமிலி, ஒன்றோடு ஒன்று பல மட்டங்களில் தொடர்புடைய குடும்பம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் திரு முகுந்தன். அவர் டாக்டர் அன்புமணியுடைய சகோதரி மகன், இன்னும் சொல்ல போனா அவருடைய சொந்த மாப்பிள்ளையுடைய சகோதரர். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு குடும்ப ஆங்கிள் இருக்கு அப்படிங்கும்போது எளிமையா சால்வ் ஆயிடுமா, இல்ல அதுவே இன்னும் காம்ப்ளிகேஷனுக்கு வழிவகுக்குமா? வாட் இஸ் த ரோட் அஹெட் உங்க பார்வையில்? இல்ல, அது குடும்ப பிரச்சனையா இருக்கும்போது அது யார் யாருக்கு எப்பொழுது எந்த பொறுப்பு கொடுக்கணும்னு அதை அன்புமணியை தீர்மானிக்கிறதுக்கு விட்டலாம். அன்புமணி யாரையுமே அவர் கைவிட போறது இல்லை. அவரு ராமதாஸ் விருப்பத்துக்கு ஏற்றபோது அவர் செயல்படுவார். அந்த முழு சுதந்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க யார் யாரை எப்பப்போ அகாமடேட் பண்ணணுமோ அப்பப்போ அகாமடேட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அந்த சுதந்திரத்தை வந்து டாக்டர் ராமதாஸ் கொடுத்துட்டாருன்னா அவருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது தலைமைன்னு ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த முரண்பாடுகள் இன்னும் வலுவாயிட்டு தான் இருக்கிறத பாக்குறோம். அந்த ஒரு சுமூக இடையில வந்து சரியாச்சு. அந்த முகுந்தன் அப்பாயின்மெண்ட் பொதுக்குழுல சொன்ன போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் அவங்க திருவண்ணாமலை கும்பகோணத்துல எல்லாம் இணைந்து பெரிய பெரிய கூட்டங்களை போட்டாங்க அவங்க ஆக்சுவலா. அப்பெல்லாம் கொஞ்சம் சரியாச்சு. இப்ப மறுபடியும் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி மாநாட்டை ஒட்டி இந்த விஷயங்கள் மறுபடியும் கிளம்பிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அவர்கள் அந்த அவங்க குடும்ப தரப்புல வந்து பேசி அவங்க வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கூட்டணி விஷயங்கள் வந்து அது ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்ல அது பேசி அவங்க முடிவு பண்ணிக்கலாம். அது தேர்தல் வரும்போது கூட முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் தற்சமயத்துக்கு வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளை அவங்க தீர்த்துட்டாங்கன்னா அது அன்புமணியை நம்பி அவர் விட்டுடலாம், எல்லா பிரச்சனையும் விட்டுடலாம் என்பது டாக்டர் ஐயா அவர்கள் அன்புமணியை நம்பி எல்லா பிரச்சனையும் விட்டுடலாம். ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பங்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பது என்பது மகத்தான ஒரு பங்கு. அந்த பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் அவர் வந்து ஓய்வு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதன் கருத்து. அடுத்த கட்டத்துக்கு தலைமையை கொடுக்கும் போது அவரை நம்பி கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து ஒரு வழிகாட்டியாக அவர் செயல்பட வேண்டும். அதுதான் கட்சிக்கு நல்லது என்பதன் கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.